for you. I'm for you. We are for you. ஹாய் அண்ட் ஹலோ மை பப்பு விங்ஸ், வெல்கம் டு தேமியா எஃப்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக மாஃபியா ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாஃபியா அப்படின்னாலே நான் ஃபஸ்ட்டு ஜேகேக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு ரெக்வஸ்ட் வந்ததுடா. ஷா, ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃப்ரெண்ட் அமிர்தாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேக்கு டெடிகேட் பண்ண சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் இது அவங்க சொன்ன ஸ்டோரி தான். ஜஸ்ட் நான் என்னோடய ஸ்டைல் ஸ்டோரியை இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் யாரோ ஒரு கேர்ள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்கல்ல, ஜிமினுக்கு வந்துட்டு டஸ்கி கேர்ள் டைப்பில் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் சாரிடா, என்னால் ஜிமினுக்கு போட முடியல, பட் ஜின்னுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கேளுங்க. இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் மீன்ஸ் டோன்ட் வரி, நான் இன்னொரு நாள் ஜிமினுக்கு டஸ்கி கேர்ள் டைப்பில் போடுறேன்டா. ஓகே அமிர்தா, விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா விஷயங்களுமே நடக்கணும். லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இந்த இயர் உங்களுக்கு பெஸ்ட் இயராக இருக்கணும்னு சொல்லி அந்த காட்கிட்டே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படி தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே வாங்க, உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, கதை ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது. நீங்கள் அண்ட் ஜின் 2 பேருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். வயன், அதாவது நீங்கள் ஒரு பக்கா கிராமத்து பொண்ணு, பட்டிக்காட்டு பொண்ணு. பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. உங்கள் அப்பா வந்து ஒரு சரியான குடிக்காரர், உங்களை அவ்வளோவா படிக்க வச்சுருக்க மாட்டார். ஒரு 10th வரைக்கும் தான் படிக்க வச்சுருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அதுவுமே வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது, தமிழ் மீடியம் தான். இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு பேச தெரியாது. ரொம்ப அப்பாவி, கண்ணை பார்த்து கூட பேச மாட்டீங்க, சத்தமாக கூட பேச தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அப்பாவியான பொண்ணு. இதுவே நம்ம ஜின் சைடு பார்த்திங்கன்னா, ஹீ இஸ் அ இன்டர்நேஷ்னல் மாஃபியா இன் சென்னை. அண்ட் இவர் ரொம்ப ரூட், ரொம்ப ரகட், ரொம்ப கோல்டான ஒரு மனுஷன். பட் இருந்தாலும் கேர்ள்ஸ் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு மனுஷன். அவ்வளவா கெட்ட விஷயங்களில் வந்துட்டு ஈடுபட மாட்டார். லைக் ட்ரக் டீலிங், பொண்ணுங்களை விற்கிறது, அந்த மாதிரியான இல்லீகல் விஷயங்கள் எதுவுமே அந்த மனுஷன் பண்ண மாட்டார். செய்கிற நல்ல விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் பார்த்துப்பார். பிகாஸ் அது யாருக்காவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே அவரோட வீக்னஸாக மாறிடும். அப்படின்றதுக்காக அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவருக்குள்ளே சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டு இருப்பார். அவரை பொறுத்த அளவு அவரோட வழியில் யாருமே குறுக்க வரக்கூடாது. அதை மீறி யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்க செத்தாங்க. அண்ட் உங்களுக்கும் ஜின்னுக்கும் கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 18 வயசு பொண்ணு, ஜின் ஒரு 31 இயர்ஸ் ஓல்டு அடல்ட் மேன். இப்படி ஒரு கோல்டான மனுஷனுக்கு சத்தமாக கூட பேச தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணான உங்கள் மேலே எப்படி லவ் வந்துச்சு, அது உயிர் காதலாக எப்படி மாறுச்சு அப்படின்ற ஃபுல் ஸ்டோரியை தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது போதும் இன்ட்ரடக்ஷனுக்கு. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம உங்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த கிச்சனில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது ஆக்சுவலாக விறகடுப்பு, ஸோ அதனால் கீழே உட்காந்து அதை அப்படியே ஊதி ஊதி நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே உங்கள் அப்பாவை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வந்துட்டு ஏதோ பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாரு வெளியில். நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கிட்டே, அப்பா எங்கேப்பா போகிறீங்க? நான் எங்கே போகிறேன், ஏது பண்ணுறேன், இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா ஒயன்? அதுக்கு இல்லைப்பா, இதோ சமைச்சிட்டேன், சாப்பிட்டு போகலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். அதை நீயே சாப்பிடு, நான் முக்கியமான வேலை விஷயமா வெளியில் போயிட்டுருக்கேன், வரத்துக்கு நாளை ஆகும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அவர் உங்ககிட்ட பாசமாக சிரித்து கூட பேச மாட்டார். இது உங்களுக்கு ரொம்பவே பழகுன ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக உங்கள் அப்பா வந்து ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் வேலை பார்க்குற ஒரு ஆம்பளை. தட் மீன்ஸ் பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு கீழே இந்த மனுஷன் வேலை பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக உங்களோட வில்லேஜ்க்கும் பக்கத்தில் வந்துட்டு ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுனில் ஒரு பொம்பளை வந்து இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா. லைக் 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அண்டு 18 வயசுக்கு மேலே இருக்கிற யங் கேர்ள்ஸ், அவங்க எல்லாரையுமே காசுக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விற்று அது மூலயமா லாபம் பார்க்குற ஒரு கேடு கெட்ட வேலையை பார்க்குற ஒரு பொம்பளை. அவளுக்கு ஆக்சுவலாக நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்த்துட்ருக்கா. அந்த பொம்பளைக்கு கீழே தான் உங்கள் அப்பா வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ அங்கே தான் உங்கள் அப்பா கிளம்பி போயிட்டு இருந்திருப்பார். இந்த மாதிரி இல்லீகல் செல்லிங் பண்ணுற இடத்தெல்லாம் ப்ராத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராத்தலை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
உள்ளே வந்துட்டு பயங்கரமான கன் சவுண்ட்லாம் கேட்குது. பார்த்தா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே கீழே அடிபட்டு கிடக்குறாங்க. இப்போ ஒரு ரூம்குள்ளே அந்த ஓனர் பொம்பளை தான் கையில் காலில் தலையிலலாம் செம்ம அடியோடு வந்துட்டு தரையில் படுத்து கிடக்குறா. இங்கே பாருங்கடா, நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் மட்டும் ஒரு ஃபோன் கால் பண்ணேன், உங்கள் ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்கா. முதல்ல உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் எங்கள் உயிரை பற்றி கவலைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே ஒரு மனுஷன் என்டர் ஆகிட்டுருக்காரு. கையில் சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. பிளாக் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், ராயலாக இருக்கார். யா, இட்ஸ் அவர் மாஃபியா ஜின். வேணா ஜின், என் வழியில் குறுக்க வராத. தப்பான தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருமே என் வழியில் குறுக்க வரவங்க தான். இங்கே பாரு ஜின், எனக்கு நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு என்னால் என்ன வேணால் பண்ண முடியும். ஓ, அந்த தைரியத்தில் தான் இவ்வளோ கேடுகட்ட விஷயத்த பண்ணிகிட்ருக்கியா? உன் கையில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு 4 பேருக்கு நல்லது பண்ண பாரு. அதை விட்டுட்டு ஒரு பொம்பளையாக இருந்துமே அப்பாவி பொண்ணுங்களை கடத்தி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விற்று அது மூலயமா காசு சம்பாதிக்க பார்க்குறியே, நீலாம் ஒரு பொம்பளையா? உன்னோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இந்த ஜின்னோட நகத்தை கூட உன்னால் அசைக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவரோட அடியாட்களெல்லாம் அவளோட தலையில் வந்துட்டு கன் வைக்க சொல்கிறாரு. அந்த பொம்பளையோட கண்ணில் அப்படி ஒரு சாவு பயம் இருக்குது. வேணா ஜின், என்ன எதுவும் பண்ணிடாத. இவ்வளோ நாளாக ஒன்னால் எவ்வளோ அப்பாவி பொண்ணுங்களாக நரக வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க, அதில் கொஞ்சமாவது நீ அனுபவிக்க வேண்டாமா? வேணா ஜின், வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஜஸ்ட் ஷூட் ஹர் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவளோட தலையில் கன் வச்சுருப்பாங்க, ஷூட் பண்ணுறாங்க. அவன் அங்கேயே டெட் ஆகிடுறா. இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்கள் அப்பா அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துருப்பாரு. அவர் அங்கே பார்த்துட்ருக்காருன்ற விஷயம் இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவருக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். அவர் குடுகுடுன்னு யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த விட்டு ஓடிட்டு அதே ஊரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஜின் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருப்பாரு. இந்த மாதிரி ஜின் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியா இந்த ப்ராத்தலில் இருக்கிற ஓனரை வந்துட்டு கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை போலீஸ்கிட்ட அவர் கொடுத்துருவாரு. பட் துரதிருஷ்டவசமாக அந்த போலீஸோட இன்ஸ்பெக்டர் ஜின்னுக்காக வேலை பார்க்குற ஒரு மனுஷன். ஸோ தட் ஜின்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயத்த ஜின்னுக்கிட்ட அவர் சொல்லி இருந்திருப்பார். ஜின்னுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும், லைக் நம்ம மேலே யாரோ வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்களெல்லாம் விட்டு யார் அந்த வேலையை பண்ணா அப்படின்ற மாதிரி செக் பண்ணியிருந்திருப்பாங்க. கடைசியாக அது உங்கள் அப்பா தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அவரும் அந்த ப்ராத்தலில் வேலை பார்த்த ஒரு அடியாள் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். எப்படி அந்த நாய் மட்டும் நம்ம கண்ணிலேருந்து தப்பிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பாவையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ரொம்ப வெறியாக உங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அப்பா அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியிலே போயிருந்திருக்க மாட்டார். பிகாஸ் அவர் வந்து ஒரு கொலையை பார்த்துருக்காரு. ஸோ தட் அந்த பயத்தில் அவர் வந்து வீட்டிலே உட்காந்துருந்துருப்பார். ஸோ இப்போ உங்கள் வீட்டோட டோரை தான் வேகமாக உடச்சிக்கிட்டு நிறைய பேர் உள்ளே வராங்க. அதில் நம்ம ஜின்னும் ஒரு ஆள். ஸோ வந்ததுமே உங்கள் அப்பாவை அவர் பார்க்குறாரு. ஓஹோ, நீ தான் தப்பிச்சு போன அந்த நரியா? யார் நீங்களா? நீங்கள் அந்த கொலைகார கும்பல் தானே? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வருவீங்க? வெளியில் போங்க, உங்கள் மேலே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க? இப்போ ஜின் அவரோட கன்னை வந்துட்டு தேய்ச்சிக்கிட்டே யாரு கூட மோதுறோன்னு தெரியாமலேயே மோதிட்ட போல இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ அவரோட கன்னை அவர் ஊதிக்கிட்டே, ஓநாய் கூட்டத்தோட தலைவனையே கொன்னாச்சு. நீ அவனோட வெறும் அடியால் தானே, எனக்கு நீ வெறும் புழுக்கு சமம். டேய், போய் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா அவனை அப்படின்னு சொல்லி அவங்க ஆளை கண் காட்டுறாரு. ஸோ அவனுங்களும் போயிட்டு உங்கள் அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஜின் முன்னாடி முட்டி போட வைக்கிறாங்க. என்னோட பார்வையிலேருந்து ஒரு எறும்பு கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட தலையில் ஜின் கன் வைக்கிறாரு. உங்கள் அப்பா அப்படியே அழுது கெஞ்சுறாரு. என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்குது, அதை நான் தான் கரை சேர்க்கணும், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. ஸோ உங்கள் அப்பா அழற சத்தத்தை கேட்டுட்டு ரூம்குள்ளே இருந்த நீங்கள் தான் அப்படியே பயந்துட்டே வெளியில் ஓடி வந்திருப்பீங்க. வெளில வந்து பார்த்தா உங்கள் அப்பாவோட தலையில் ஒருத்தவன் கன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். அப்பா அப்பா அப்படின்னு ஓடி போய் நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கிட்டே போகிறீங்க. அப்போ 2 பேர் வந்துட்டு உங்களை அப்படியே தடுத்து பிடிச்சி நிற்க வச்சுருப்பானுங்க. ஜின்னு உங்களை பார்த்துருப்பாரு.
தேவதை மாதிரி இருக்கீங்க. ஒரு ஹாஃப் சாரி கட்டியிருக்கீங்க. பக்கா வில்லேஜ் லுக்கில் இருக்கீங்க. அந்த மனுஷனோட கண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக தேவதை மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஜின் பார்த்ததுமே உங்களுக்கு டோட்டலாக ஃப்ளாட் ஆகிட்டாரு. அந்த ஹாஃப் சாரியில் உங்களோட இன்னசென்ட்டான அந்த ஃபேஸ், அவருக்கு ஏதோ மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு உணர்வு வந்த மாதிரி உங்களை அப்படியே மெய்மறந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே என்னை விடுங்க அப்பா, அவரை விட்டுருங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுவுறீங்க. ஜின் அப்படியே உங்களை விட சொல்லி அப்படியே கையை அசைக்கிறாரு. அவனுங்களும் உங்களை விட்டுருந்துருப்பானுங்க. நீங்கள் டக்குன்னு ஜின்னோட காலில் போய் விழுந்துட்டு, சாமி என் அப்பா ஒன்றும் பண்ணிடாதீங்க சாமி, அவர் ஒன்றும் தெரியாதவர், அவர் ஏதோ தப்பு பண்ணியிருந்தாருன்னா மன்னிச்சிருங்க, என்னோட அப்பா எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னோட காலை பிடிச்சி கதறி கதறி அழுதுட்ருக்கீங்க. ஜின் அப்படியே உங்கள் அழுக, நீங்கள் கதறது, அப்படியே அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்குறது, இது எல்லாத்தையுமே பார்த்துருந்துப்பார். அவர் ரொம்ப ரசிக்கிறாரு உங்களை. இந்த நரிக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணா அப்படின்ற மாதிரி உங்களே பார்க்குறாரு. சாமி வேணாம், என்னோட அப்பாவை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எனக்கு இருக்கிறது அவர் மட்டும்தான், உங்களை கெஞ்சி கேட்குறேன், என் அப்பாவை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் காலை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி, உன்னோட அப்பாவை விட்டுடுறேன், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்த்துருந்துருப்பீங்க. உங்கள் அப்பாவுமே அப்படியே பார்க்குறாரு. ஜின் டக்குன்னு உங்கள் அப்பா பக்கம் திரும்பிட்டு, உன்னோட உயிர் உனக்கு முக்கியம்னா எனக்கு உன்னோட பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷாக்காகி இருந்திருக்கும். உங்கள் அப்பா என்னவோ கேஷுவலாக, சரி எனக்கு என் உயிர் தான் முக்கியம், நீங்கள் வேணால் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். லைக், நம்ம பெத்த அப்பாவே நம்மளை காப்பாற்றாமல் சரின்னு விட்டுட்டாரே, விட்டு கொடுத்துட்டாரே அப்படின்ற மாதிரியான ஒரு கவலை உங்கள் மனசுக்குள்ளே. இதுதான் உன் அப்பனோட பாசம், பார்த்துக்கோ. பிராத்தலில் வேலை பார்த்தவனுக்கு பெத்த பொண்ணு மேலே மட்டும் பாசம் வந்துருமா என்ன அப்படின்ற மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. ஜின் டக்குன்னு அவரோட காலை பிடிச்சிட்டு இருந்தவங்களை பிடிச்சி அப்படியே நிமித்தி க்ளோஸராக இழுக்கிறாரு. உன்னோட அப்பாவோட உயிர் உனக்கு முக்கியம் தானே? ஆமாம் சாமி, என்னோட அப்பாவோட உயிர் எனக்கு வேணும். அப்படின்னா இந்த மாமன் கூட வா, நாம் நம்ம கோட்டைக்கு போகலாம் என்ன அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவர் என்னவோ எதுவும் சொல்லாமல் தலைக்கீழே குனிஞ்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே, சரி நான் உங்கள் கூட வந்தால் என்னோட அப்பாவை உயிரோட விட்டுருவீங்கல்ல? விட்டுருண்டி சொல்லும், போகலாமா அப்படின்றாரு. நீங்களும் அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பாட்டுக்கு டக்குன்னு உங்கள் கையை கிராப் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் ரொம்ப ஹானஸ்ட். உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக உங்கள் அப்பாவை உயிரோடு விட்டுட்டு உங்களை மட்டும் கூட்டிகிட்டு அவரோட காரில் போய் உட்கார வைக்கிறாரு. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அவரோட மேன்ஷனுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ போகிற வழியிலலாம் நீங்கள் அந்த ஜன்னல் சைடு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரீங்க. அந்த ஜின் நல்லாவே நோட் பண்ணியிருந்திருப்பார். அவர் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறாரு. அப்படியே மனசுக்குள்ளேயே, உன்னோட வேதனை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஒரு வேளையாக அவரோட மேன்ஷனுமே வந்திருந்திருக்கும். ஸோ ஜின் டக்குன்னு கார்லேருந்து இறங்கிட்டு உங்களையுமே அப்படி கையை கிராப் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ போகும்போதெல்லாம் அந்த வீட்டை நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, உள்ளே வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறீங்க. அவர் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு செகண்ட் ஃப்ளோர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பார். அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜின் டக்குன்னு உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு அந்த ரூம் டோரையுமே லாக் போடுறாரு. நீங்கள் அப்படியே சுற்றி அந்த ரூமை பார்க்குறீங்க. ரொம்ப பெருசாகவே இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நீங்கள் ஜின் தாப்பு போடுறத பார்த்துருந்துருப்பீங்க. அவர் ஏதோ தப்பான இன்டென்ஷனில் தான் அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் உங்கள் மனசுக்குள்ளே வந்திருந்திருக்கும். உங்கள் கண்ணிலேருந்து அப்படி பொழப்பொழப்புன்னு தண்ணி வருது. அவர் அப்படியே உங்களை செட்யூசிங்காக பார்த்துட்டு உங்கள் கிட்ட நடந்து வந்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படி, சாமி என்ன பண்ணுறீங்க, எதுக்காக கதவை தாப்பா போட்டீங்க, எதுக்கு என்கிட்ட வரீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் என்னவோ உங்களை செட்யூசிங்காக பார்த்துட்டே உங்கள் கிட்டே வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ
அப்படியே ஒரு வழியாக உங்களை தள்ளி தள்ளி ஒரு செவத்துக்கிட்ட லாக் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப அழுவுறீங்க. என்னை விட்டுடுங்க சாமி, என்னோட அப்பாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஆனால் என்னோட மானத்துக்கு ஏதாவது பங்கம் ஆச்சுன்னா சத்தியமாக என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்னோட மானத்தை என்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க சாமி, அதுக்கு பதிலாக வேணா என்னை கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர் உங்களை ஏதோ பண்ண போராடன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. ஜின்னுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களை பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாகவும் தெரியுது. ஸோ அவர் டக்குன்னு உங்கள் சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணி அவரோட தம் ஃபிங்கரால் உங்கள் ஒரு சைடில் வளைஞ்சிட்ருக்கிற கண்ணீர் அப்படியே தொடச்சி விடுவார். ஸோ அப்படியே தொடச்சி விட்டுட்டே, அழாத, எனக்கு பொண்ணுங்க அழுதா சுத்தமாக பிடிக்காது, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒயன் ஒயன், எவ்வளோ அழகான பேர் தெரியுமா உனக்கு? இவ்வளோ அழகான பொண்ணோட கண்ணில் இருந்து கண்ணீர் வரலாமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கண்ணில் வளைஞ்சிட்ருக்கிற கண்ணீரையும் அப்படியே அவரோட தம் ஃபிங்கரால் தொடச்சி விட்டுருப்பாரு. பயப்படாத, உன்னை பிடிச்சி தான் நான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா உன்னை பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச அந்த உணர்ச்சி இருக்கே, அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு உணர்வு யாருக்கிட்டேயுமே கிடைச்சதில்ல. முதலாக உன்கிட்ட தான் கிடைச்சிருக்கு. அதனால தான் உன்னை பிடிச்சி ஆசைப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால் நான் எவ்வளோ வேணால் காத்துட்ருப்பேன், உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். அது வரைக்கும் எவ்வளோ வேணால் நேரம் எடுத்துக்கோ என்னை புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட கண்ணையே ஒத்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை அப்படியே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு, சரி அடி செல்லக்குட்டி, மாமா இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டக்குன்னு உங்களை விட்டுட்டு அந்த ரூமை விட்டு போயிருந்திருப்பார். உங்களுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டான். ஸோ தட் நீங்கள் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் அவ்வளோ மெச்சூர்டு பொண்ணுமே கிடையாது. ஸோ லைட்டாக உங்களுக்கு பயமாகவுமே இருக்குது அந்த இடத்த பார்க்க, அங்கே இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரூம்லேயே தான் இருந்திருப்பீங்க, அந்த ரூமை விட்டு வெளியிலே வந்திருக்க மாட்டீங்க. ஜின் உங்களை எவ்வளவோ வெளியில் வர வைக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. பட் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. அதனால் சொல்லிவிட்டு உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த மனுஷன் உங்களோட ரூமுக்கே அனுப்பி விட்டுருந்துருப்பார். ஸோ நீங்கள் அங்கே தான் சாப்பிட்றீங்க, அங்கே தான் தூங்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே அந்த ரூமாக மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு கொஞ்ச நாளைக்கு. அண்ட் அந்த கொஞ்ச நாளுமே நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அழுது உங்கள் ஃபேஸே ரொம்ப வாடி போய் இருந்திருக்கும். அண்ட் அந்த மேன்ஷன்லேயே ஜின் குழந்தையிலேருந்து இருக்கிற ஒரு மெய்டு இருந்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஜின் என்ன பண்ணாலுமே தெரியும். ஜின் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படின்றத கூட அந்த மெய்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ தட் இப்போ ஜின் உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ரூம்குள்ளே இப்படி அடைஞ்சு கிடக்கிறது, அழுவுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ தட் அவங்க உங்கள் ரூமுக்கு உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஸோ பார்த்தா நீங்கள் அந்த பெட்டில் சோகமாக உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்துருப்பாங்க. அம்மாடி, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உன் பேர் என்னம்மா? ஒயன். ஒயன், ஏன் என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டே இருக்க? ஏன் இதே ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்க? எனக்கு வெளியில் வர பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? ஆமாம், எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே பார்க்க பயமாக இருக்குது. என்ன பார்த்தா கூடயுமா பயமாக இருக்கு? இல்லை, இங்கே பாருமா, நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதே மாதிரி இப்போ அவன் உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு நல்ல காரணம் இருக்குன்றதை மட்டும் நான் நம்புகிறேன். அது கண்டிப்பாக உனக்கும் ஒரு நாள் புரிய வரும். ஆனால் அது வரைக்கும் நீ இதே மாதிரி அழுதுகிட்டு இதே ரூமில் அடைஞ்சு கிடக்கிறதுனால எந்த புண்ணியமுமே இல்லை. இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்க போகிறன்னு முடிவாயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிறவங்க கூடலாம் பேசி பழகி நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? இல்லை, நான் ஒரு
குட்டி குடிசை வீட்டில் வாழ்ந்த பொண்ணு. 4 செவர் மட்டும்தான் எனக்கு உலகமாக இருந்துச்சு. எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய இடத்த பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அழுவுறீங்க. அவங்களுக்கு பார்க்க லைட்டாக கஷ்டமாக இருந்திருக்கும். ஒன்றும் இல்லை, குளிச்சிட்டியா நீ? முதல்ல குளிச்சுட்டு வா, நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் போய் குளிச்சுட்டு வரீங்க, ட்ரெஸ் மாற்றுறீங்க. ஸோ அவங்க அந்த ரூம்லேருந்து உங்களை மெதுவாக வெளில கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு. அது ஜின்னு ஆக்சுவலாக அவரோட ரூம்லேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் தான் ஆக்சுவலாக அந்த மேரிக்கிட்ட சொல்லி அவளை எப்படியாவது ரூம் விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துருங்கன்ற மாதிரி கேட்டிருப்பார். ஸோ அதுட்டு அவங்க வெளில கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு ஜின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வெளில கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டுறாங்க. அப்போ தான் நீங்கள் அந்த மேன்ஷனையே சுற்றி பார்க்குறீங்க. அது வரைக்கும் நீங்கள் அந்த ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வெளியில் வரீங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்க, பழகுறீங்க. ஒரு வழியாக ஓரளவு நீங்கள் நார்மலாகி இருந்திருப்பீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பேசி பழகிறதுக்கு தான் உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிறீங்க. சரி, அங்கே தோட்டம் இருக்குது பாரு. அங்கே முயல், நாய்க்குட்டி, பூனை, பூச்செடின்னு சொல்லி நிறைய பொழுதுபோக்குக்கு இடம் இருக்குது. போய் உட்காந்து பாரு, அதுங்க கூட விளையாடு. இந்த மாதிரி உன் மனசை எப்படியாவது நீயே மாற்றிக்கோ, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அந்த கார்டனை பார்க்குறீங்க. பார்த்தா நிறைய பூச்செடி இருக்குது, அங்கே முயல் கூண்டு இருக்குது, பூனைக்குட்டீஸ் இருக்குது, நாய்க்குட்டீஸ் இருக்குது. ஸோ அதுங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே லைட்டாக சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு அந்த முயல் கூண்டுக்கிட்ட போயிட்டு அந்த முயலை தொட்டு தொட்டு பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அங்கே நிறைய பப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் போய் தொட்டு தொட்டு பார்த்து அதுங்களை தூக்கி தூக்கி விளையாடிட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் அவரோட ரூம் பால்கனியில் நின்று உங்களை அப்படியே சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பார். அவருக்கு அப்படியே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருந்திருக்கும். அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ அப்படியே நீங்கள் அந்த பப்பீஸ் கூட விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு பப்பி மட்டும் அப்படியே ஓடி போயிட்டே இருக்குமா. அப்போ அதை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிருப்பீங்க. அப்போது ஒரு கல் ஸ்டக் ஆகி நீங்கள் அப்படியே தொப்பக்கட்டின்னு விழுந்துட்டீங்க கீழே. ஸோ விழுந்ததால் உங்கள் அந்த கால் அந்த முட்டிக்கிட்ட லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகி அடிபட்டிருந்துருக்கும். நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அந்த மனுஷன் அங்கேருந்து இதை பார்த்துருப்பாரு. அவருக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். ஒயான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரூம்லேருந்து குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் முட்டியில் லைட்டாக அடிபட்டிருக்கு. பார்த்து விளையாட மாட்டியா செல்லும், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த மனுஷன் அழகாக குழந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இவர் லிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துருந்துருப்பாங்க. என்னது நம்ம சாருக்கு இப்படி ஒரு சாஃப்ட் சைடா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்லேயே ஜின்னை எல்லோரும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ உள்ளே உங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அந்த பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு அந்த மனுஷன் ஃபஸ்ட் எய்ட் கிட்டலாம் எடுத்து உங்களுக்கு அழகாக மருந்தெல்லாம் போட்டு விடுறாரு. நீங்கள் அப்படி இல்லை பரவாயில்ல நானே போட்டுக்கிறேன், சும்மா இரு நான் போட்டு விடுறேன் காட்டு அப்படின்னு சொல்லி அவரோட மடியில் உங்களோட காலை வச்சுட்டு அவர் அழகாக போட்டு விடுறாரு. அவர் மருந்தெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல பேண்டேஜ்லாம் கட்டிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படி ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு அந்த பெட்டில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே வந்திருந்திருப்பார். உங்களுக்கு அப்படியே லைட்டாக பயமாக இருந்திருக்கும். எதுக்கு நன்றிலாம் சொல்கிற, இது என்னோட கடமை. உன்னை நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், அப்போ நான் தானே உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே அவரே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே டக்குன்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு உங்களை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வந்திருப்பார். நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களோட பயத்தை அப்படியே பார்த்துருப்பாரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகியிருந்திருக்கும். டக்குன்னு அவர் அந்த இடத்த விட்டு ஏந்திரிச்சு போயிருந்திருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அவர் போயிட்டார். உங்களுக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி பெருமூச்சு வருது. ஸோ இதே மாதிரி தான் ஜின்னை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருந்திருக்கும். அவர் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் பயப்படுவீங்க. பட் நீங்கள் ஒரு வழியாக அங்கே இருக்கிறவங்க எல்லார் கூடயுமே ஜெல் ஆகி இருந்திருப்பீங்க. நிறைய வீட்டு வேலையெல்லாம் செய்கிறீங்க. உங்களோட ரூமை நீங்களே க்ளீன் பண்ணிக்கிறது, அண்ட் கிச்சனில் போய் வேலை பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு நாள் ஜின்னோட ரூமுக்கு பக்கத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே ஏதோ ஒரு சேலை மாதிரி இருக்க போல், அது அழகாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு டஸ்ட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜின்னோட ரூமில் இருந்து ஜின் அப்புறம் அவரோட ஒரு சில பிஏஸ் எல்லோரும் நின்று ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
நீங்கள் அப்படியே அது வந்து யதார்த்தமாக காதில் வாங்கியிருந்திருப்பீங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்கன்னா, அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட வேலையை பண்ணவனை எப்படி நான் உயிரோடு விடுவேன், அவனை துடிக்க துடிக்க கொல்லணும், அவன் என் கண்ணு முன்னாடி கதறி கதறி சாகணும் அப்படின்ற மாதிரி ஜின் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருந்திருக்கும். இவர் அப்பா சொன்ன மாதிரி உண்மையாலுமே கொலைக்காரர் தான் போல இருக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப பேனிக்காகி இருந்திருக்கும். அந்த பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நைட்டு ஒரு 9 மணி போல் இருக்கும். சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை உங்கள் ரூமுக்கு முன்னாடி. ஸோ டக்குன்னு நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளியில் கடற்கடன்னு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்குறீங்க. பார்த்தா உள்ளே கிச்சனில் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கங்கே பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் யார் கண்ணிலையுமே படாமல் அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி மெதுவாக நகர்ந்து நகர்ந்து அப்படியே ஒரு வழியாக அந்த கேட்டை தாண்டியுமே போயிருந்திருப்பீங்க. அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாமே அப்படியே திரும்பி நின்று வேறு ஒரு டைரெக்ஷனில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்படி யாருக்கும் தெரியாமல் மெதுவாக நீங்கள் எப்படியோ அந்த மேன்ஷனை விட்டு வெளியிலே வந்துட்டீங்க. யாருமே உங்களை பார்க்கல. குடுன்னு அந்த ரோட்டில் அப்படியே நீங்கள் ஓடுறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவரோட மேன்ஷன் ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. அந்த ரோட்டில் அந்த அளவுக்கு வந்துட்டு காரு பஸ்ஸு எதுவும் வர மாதிரி தெரியல. ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி தான் நீங்கள் வந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கீங்க. ஸோ ஓடிட்டே இருக்கும்போது நிறைய கார்லாம் எய்தாப்பில் வந்து வந்துட்டு இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அந்த காரை வந்து கை காட்டி நம்ம எப்படியாவது அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு ஒரு காரை அப்படியே கை காட்டுறீங்க. ஸோ அவங்க அப்படியே நிற்கிறானுங்க. நின்றுட்டு அந்த காரோட விண்டோ ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒருத்தன் பார்க்குறான், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். நீங்கள் அப்படி ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா, என்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுது கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அவன் ஜின்னோட பரம எதிரி. அண்ட் தட் டூ அவனும் ஒரு மாஃபியா. இதே மாதிரி ஒரு ப்ராத்தலை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறவன். அதுக்கு இவன் தான் ஹெட்டு. அவனோட பேர் கை. அவன்கிட்ட தான் நீங்கள் லிஃப்ட் கேட்டுட்ருக்கீங்க இப்போது. அவன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அவனோட ஐடியாவில் கூப்பிட்டு, டேய் யாரா இவ, டார்க் சாக்லேட் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கா, இந்த இடத்துல இவளுக்கு என்னடா வேலை, கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறா, யார் கடத்திட்டு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அந்த அடியால் தான் சொல்கிறான், சார் இங்கே பக்கத்தில் தான் ஜின்னோட மேன்ஷன் இருக்குது, ஒரு வேளை இந்த பொண்ணு ஜின்னுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டு வந்துட்டுருக்காளோ என்னவோ. ஜின்னுக்கிட்ட இருந்தா? ஜின் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ண மாட்டானே, அவனுக்கு பொண்ணுங்க சமாச்சாரமே இருக்காதே, பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப டீசன்ட் ஃபெல்லோவாச்சு அவன். அவனா ஒரு பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கான். சார் அப்படிப்பட்டவரே ஒரு பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காருனா அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் சார். நீ சொல்கிறது உண்மைதான்டா, பார்க்க வேற தேனோட மாதிரி இருக்கா, ஆசைப்பட்டு தான் தூக்கிட்டு வந்திருப்பான், நாம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே தப்பான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான். லைக் உங்களை வந்து ஏதாவது ஒரு ப்ராத்தலில் வந்துட்டு சேல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டக்குன்னு நோ ப்ராப்ளம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளே உட்கார வைக்கிறான். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப நம்பி அவனோட காரில் ஏறி உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறீங்க, பார்த்தா நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. அவனுங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவனுங்களோட டேட்டூ, கண்ணில் இருக்கிற மை, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே லைட்டாக பயம் வந்துருந்துருக்கும். லைக் நம்ம தப்பிச்சு வேறு ஒரு கண்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி. அவன் இல்லை, உங்களுக்கும் ஆப்போசிட் சீட்டில் தான் வந்துட்டு உட்காந்துட்ருப்பான். அப்படியே 2 கையுமே அந்த சீட்டில் வந்துட்டு ஹாயாக வச்சுட்டு உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே செட்யூசிங்காக பார்த்துட்ருக்கான். அவனோட பார்வை வந்துட்டு ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களோட ஹிப்பை வேறு ரிவீல் ஆகிட்டுருக்கு. அவன் அதையே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு, தேனோட மாதிரி இருக்காளே, ப்ராத்தருக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவனோட மனசுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் அப்படி நீங்களாம் யார், எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே கேட்குறீங்க. அவன் இல்லை, டேய் வண்டியை ஸ்ட்ரைட்டாக மேன்ஷனுக்கு ஓடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். அப்படின்னா அப்படின்னா என்ன, எங்கே போக போகிறீங்க? அதுவாடி தங்கம், நாம் நம்ம சொர்க்க வாசலுக்கு தான் போக போகிறோம் அப்படின்றா. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்கணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வண்டியை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க.
கழுது புலியோட கும்பலில் வந்து ஒரு மானு கொத்த சிக்கிருக்கு. வேட்டையாடாமல் எப்படி தங்க விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு உங்ககிட்ட அப்படியே வரான். நீங்கள் அப்படியே என்னை விட்டு தள்ளி போங்க, எதுக்கு என்கிட்ட வரீங்க, எனக்கு பயமாக இருக்கு, வண்டியை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் எல்லாம் டக்குன்னு உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு, அடம் பிடிக்காத தங்கம், ஒரே ஒரு தடவை மாமாக்கு இடம் கொடு, அதுக்கப்புறம் உன்னை எங்கே சேர்க்கணுமோ அங்கே நான் கொண்டு போய் சேர்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் உங்ககிட்ட லீனாகி வந்துட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னை விட, என்னை விட, என்னை காப்பாற்றுங்க, என்னை விட அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு வழியாக அவனோட மேன்ஷனுமே வந்துருந்துருக்கும். அவன் இல்லை டக்குன்னு கார்லேருந்து இறங்கிட்டு உங்கள் கையை அப்படி கிராப் பண்ணி தரன்னு இழுத்துட்டு அவனோட மேன்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்கான். என் கையை விடு, என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ அங்கேருந்து ஒரு சவுண்டு, டே காய், மரியாதையாக அவளோட கையை விட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு கன் சவுண்டு கேட்குது. அங்கே கை அண்ட் நீங்கள் 2 பேருமே அட் அ டைம் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜின் நின்றுட்டுருக்காரு. ஜின்னை பார்த்ததும் உங்களுக்கு அப்படி ஒரு விதமான நம்பிக்கை வந்திருக்கும். நீங்கள் அப்படி, சாமி என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஒயன் செல்லும், ஒன்றும் இல்லை கை, மரியாதையாக அவளை விட்டுரு, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. கையில் டக்குன்னு உங்களை அப்படியே பிடிச்சி அவனுக்கு முன்னாடி நிற்க வச்சு உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே கையை வைக்கிறான். அப்படியே செடியூசிங்காக உங்கள் நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அது பார்க்க ஜின்னுக்கு அப்படி செம்மக்கம் வந்துருந்துருக்கும். என்னடா இப்படி துள்ளுற, இவ என்ன உன்னோட ஆளா, எப்போ செட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜின்னுக்கு சரி கோவம் வந்துருந்துருக்கும். கை, உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், மரியாதையாக அவளை விட்டுரு, அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சு. டார்க் சாக்லேட் மாதிரி ஒருத்தையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா நீ, தெரிஞ்சிருந்தா என்னோடய வேட்டைக்கு இவளையே நான் பலிகாடாக்கியிருப்பேனே. உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவேன் கை. நீ பண்ணுற கேடுகட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சு உன்னை போட்டு தள்ளுறதுக்காக தான் வெறியோடு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சா இப்போ கூட உன்னை போட்டு தள்ள முடியும். ஆனால் அவளோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் கை, அவளை என்கிட்ட பத்திரமா கொடுத்துரு. எப்படிடா இந்த கருப்பு அழகிக்கு இப்படி மயங்குன நீ, எதை வச்சுடி மயக்குன அவனை, இந்த இடுப்பை வச்சு மயக்குனியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு ஃபிங்கரை வச்சு உங்களோட ஹிப்பை அப்படியே வருடுறான். ஜின்னுக்கு அப்படியே கோவம் எரிமலையாக வெடிக்குது. காய், உன்னோட அழிவு நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு அவரோட கன்னை எடுத்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே சுட்டு பொசுக்கிட்டு இருந்திருப்பாரு. இவன் கடகடன்னு உங்களை வந்துட்டு கூட்டிக்கிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஜின் வந்துட்டு எல்லாருமே அடித்து தம்சம் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருப்பார். அப்படியே கையோட தலையை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு அவரை செம்மையாக அடிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ கையோட ஒரு சில பாடி கார்ட்ஸ் வந்துட்டு ஜின் அப்படியே பிடிச்சி வேறு ஒரு டைரெக்ஷனுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஜின் வந்துட்டு அவங்களெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த சாக்கு பார்த்து உங்களை வந்துட்டு கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை வந்து கன் எடுத்து உங்கள் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஜின் வந்துட்டு பார்த்துருப்பாரு. அவருக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். டக்குன்னு எல்லாரையும் அடித்து போட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்துட்டுருக்காரு. அவன் கரெக்டாக ஷூட்டும் பண்ணியிருப்பான். ஜின் டக்குன்னு குறுக்க வந்துட்டு அவர் மேலே அந்த புல்லட் பட்டுரும். அவரோட அந்த ரைட் செஸ்ட்டில் வந்துட்டு பட்டுரும். சாமி, சாமி என்ன பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஐயோ குண்டு பட்டுருச்சு, சாமி என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி ஜின்னை நீங்கள் பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. டக்குன்னு ஜின்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அங்கே அரைவாகி இருந்திருப்பாங்க. கை அப்படியே ரவுண்ட் அவுட் பண்ணி நின்றுட்டு அவனோட ஹெட்லேயே வந்துட்டு கன்னை வச்சு அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க. கை அங்கேயே செத்து போயிருப்பான். கையோட அடியாட்கள் எல்லாரையுமே கொண்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஜின் அப்படியே, ஓயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? சாமி எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் குண்டடி பட்டிருக்கு. இது இது சின்ன காயம்தான், ஒன்றும் இல்லை, சரியாகிடும். உனக்கு எதுவும் இல்லைல்ல? ஏன் என்கிட்ட சொல்லாமல் வெளியில் வந்த? இங்கே எல்லாமே விஷ பாம்புங்க. உனக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம், நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? சாமி பேசாதீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு நான் மருந்து போட்டு விடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஆட்கள் எல்லாருமே ஜின்னை வந்துட்டு தூக்கிட்டு அவரோட காரில் வச்சுட்டு உங்களையும் கூட்டிக்கிட்டு ஜின்னோட மேன்ஷனுக்கு தான் இப்போ எல்லாருமே போயிட்டுருக்கீங்க.
ஸோ போயிட்டு ஜின்னோட ரூமில் வந்துட்டு ஜின்னை படுக்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜின்னோட ஷர்ட் எல்லாம் கழட்டி பார்க்குறீங்க, அங்கே கன் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிராமத்திலே வளர்ந்த பொண்ணு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு சில கை வைத்தியம்லாம் தெரியும் போல இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்களே அந்த கன்னை வந்து நைஃபு அதெல்லாம் வச்சு ஒரு வழியாக அந்த புல்லட்டை வெளியில் எடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ரத்தம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல சின்னதாக கட்டு போடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே கையில் வந்துட்டு அந்த மருந்து செஞ்சு அவருக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவருக்கு தடவி விட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே நீங்கள் அவருக்கு டேக் கேர் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஈர்ப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. இனிமேல் எங்கேயாவது போகிறதா இருந்தால் என்கிட்டே சொல்லு, நானே கொண்டு போய் விட்டுடுறேன். இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் நீயே எங்கேயாவது போகாத. பாரு, இன்னைக்கு உன்னால் எத்தனை கொலைன்னு. ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயந்தான் நடந்திருக்கு. நான் ரொம்ப நாளாக கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவனை இன்றைக்கி கொன்னுட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க அவரையே. என்ன குறுன்னு பார்க்குற? உன்னை கடத்திட்டு போனானே, அவன் என்னோட பரம எதிரி. அவனை கொலை பண்ணணுன்னு தான் இத்தனை நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் அது ஒரு உயிர் தானே, அதை ஏன் கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. அவருடைய உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பார். உனக்கு இந்த உலகத்தை பற்றி இன்னும் ஒன்றும் தெரியல தங்கம், நான் சொல்கிறேன், அப்போவாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுறாரு. நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க. அந்த கை இருக்கானே, அவன் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவன். அப்படின்னா பொண்ணுங்களை கடத்தி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விற்று அது மூலயமா காசு சம்பாதிக்கிறவன். அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணுங்களை எப்படி வேணால் பயன்படுத்திப்பான். நிஜமாவா? இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா? அவன் இன்னைக்கு உன்னை கூட்டிகிட்டு போனதுக்கான காரணமும் அதுதான். ஆனால் சரியான நேரத்துக்கு நான் வந்து உன்னையும் காப்பாற்றிட்டேன், அவனையும் கொன்னுட்டேன். அப்போது நீங்கள் நேற்று இவரை கொல்றதை பற்றி தான் உங்கள் அறையில் நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஜின் அப்படியே உங்களே பார்த்துருப்பாரு. அதை நீ காதில் வாங்கினியா? அதனால தான் பயந்து ஓடுனியா? நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. ஆமாம் வயன், அவனை கொல்லணுன்னு நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு சரியாக அமையல. இன்றைக்கி அவனை எப்படியாவது என் கையால் கொல்லணும்னு வெறியோடு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ நான் பேசுகிறத காதில் வாங்கிட்டு பயந்து வீட்டை விட்டு போவ, அவன் உன்னை கடத்தி வச்சுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்கே அந்த சண்டையில் அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோ, உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? ஆனால் அந்த கடவுள் புண்ணியத்தில் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் உன்னை காப்பாற்றிட்டேன், அவனையும் கொன்னுட்டேன். ஆனால் உங்களுக்கு காயமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட காயத்தை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, இதுவும் ஒன்னால தானே, நீ மட்டும் அமைதியாக வீட்டில் இருந்திருந்தீனா மாமா மட்டும் தனியாக போய் அவனை சுட்டு பொசுக்கிட்டு வந்திருந்திருப்பேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்திருக்காது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களோட இன்னசென்ட்டான அந்த ஃபேஸை பார்த்துருப்பாரு, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. உன்னை மன்னிக்கணுன்னா மாமாவுக்கு ரொம்ப முதுகெல்லாம் வலிக்குது, சண்டை போட்டு வந்து பிடிச்சி விட்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர் பின்னாடி போயிட்டு அப்படியே அவருக்கு ஷோல்டர், கை, முதுகு எல்லாத்தையும் அழகாக பிடிச்சி விட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே குதூகலமாக இருந்திருக்கும். ஜின் அப்படியே டக்குன்னு பேக் சைட்லேருந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஃப்ரண்ட்டில் ஃபோர்ஸாக இழுத்துருப்பார். அந்த ஃபோர்ஸில் நீங்கள் அவர் மடியில் போய் அப்படியே விழுந்திருந்திருப்பீங்க. அவரோட இன்னொரு சைடு ஷோல்டரில் உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு உங்களையே இப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. சாமி என்ன பண்ணுறீங்க? ஓய் கருப்பழகி, மாமாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? முத்தமா? என்ன, நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, நான் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்கேன், எனக்கு மருந்து போட்டு விடணும்னு தானே சொன்னேன், முத்தம் கொடு, அதுவே எனக்கு மருந்து தான் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே, எனக்கு கொடுக்க தெரியாதுங்க. அப்போ சரி, நீ கண்ணை மூடிக்கோ, மாமா உனக்கு கொடுக்குறேன். அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள அவர் அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட் கிட்டே வந்து அப்படின்ற கிஸ் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அப்படியே உங்கள் சீக்ஸ் கிட்டே வந்து அகைன் கிஸ் வைக்கிறாரு. இப்போ உங்கள் நெக்கில் வந்து
அவர் ஸ்மெல் பண்ணிகிட்டே அவ்வளோ கிசஸ் வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அதை கண்ணை மூடி நல்லா ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் அதை நல்லா நோட் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே செடியூசிங்காக பார்த்து அங்கே அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்திருப்பார். கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெய்டு ஆன்ட்டி வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே நீங்கள் அப்படியே சட்டுப்புட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்றுக்கிட்டீங்க. அவங்க ஆக்சுவலாக இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே எனக்கு அடுப்பாங்கரையில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. ஜின்னு அப்படி அடுப்பாங்கரையில் வேலை இருக்கான் கருப்பழகி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த மெய்டு ஆண்டி தான், என்னடா ஜின்னு என்னமோ நடக்குது போலையே. ஆமாம் அத்தை, சரியான நேரத்துக்கு உள்ளே பொந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டீங்களே அத்தை. மன்னிச்சிரடா, உனக்கு அடிபட்டிருக்கே, சரி பார்த்துட்டு போவோமேனு வந்தேன். இந்த மாதிரி நடந்துட்டுருக்கோன்னு நான் என்ன கண்டனா அப்படின்னு பேசிக்கிட்டே ஜின் பக்கத்தில் போய் உட்காந்துருந்துருப்பாங்க. ஜின்னோட ஷோல்டரை பார்க்குறாங்க. அங்கே நீங்கள் வந்து அழகாக மருந்து தடவி விட்டுருந்துருப்பீங்க. பக்கத்தில் அந்த மருந்து வச்சுருந்த கிண்ணத்தையும் வச்சுருக்கீங்க. அவங்க அப்படியே அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, டேய் நல்ல நாட்டு வைத்தியம்டா இது, இது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, நீ வேணா பாரு, கண்டிப்பாக உனக்கு இந்த காயம் 2 நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. ஏன் ஜின், உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்க அத்தை. அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுனடா. எங்கே அத்தை, ரொம்ப பயப்படுறா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, கிட்ட கூட வர விட மாட்றா. அது கிராமத்திலே வளர்ந்த பொண்ணு இல்லைடா, அதனால தான் கொஞ்சம் பழகிறதுக்கு நாள் எடுத்துக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அவளே ஒன்று புரிஞ்சுப்பா, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இப்போ வெளில போயிட்டு உங்களுக்கு தான் அப்படியே ப்ளஷிங் தாங்க முடியல, அப்படியே கண்ணெல்லாம் உங்களுக்கு அப்படியே பிங்காக போயிருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே இருந்த அந்த இன்டென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு மாறுது. பிகாஸ் இது வரைக்கும் ஒரு நாய் கூட உங்களை மதிச்சது கிடையாது. பட் இந்த மனுஷன் உங்களுக்காக அவரோட உயிரே பணயம் வச்சு உங்களை காப்பாற்றிருக்காரு, உங்களை அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு வந்திருந்திருக்கும். இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் வந்துட்டு போயிருந்திருக்கும். நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் ஜின் உங்களை சைட் அடிப்பார், உங்களை பார்த்து கண் அடிப்பார். நீங்கள் அப்படியே அதை பார்த்து ப்ளஷ் ஆகி இருந்திருப்பீங்க, வெக்கப்படுவீங்க. அதை அந்த மனுஷனுமே நோட் பண்ணி இருந்திருப்பார். ஒன் டே நீங்கள் வந்துட்டு அந்த கார்டனில் அந்த முயல்குட்டி, பூனைக்குட்டி இதுங்க கூடலாம் உட்காந்து விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அந்த மெய்டு வந்து அங்கேருந்து வந்திருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே நீங்கள் ஏஞ்சி நின்றுக்கிட்டீங்க. அவங்க அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும், அங்கே வந்து உட்காடுறீங்க. ஸோ அப்போ அவங்க தான், ஒயன் இப்போது இந்த இடம் உனக்கு நல்லா பழகிருச்சுல்ல, இப்போது எந்த பயமும் இல்லையே? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம்லாம் நல்லா பழகிருச்சு. அதே மாதிரி ஜின் மேலே இருக்கிற பயத்தையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டீன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துருப்பீங்க, ஜின் ரொம்ப நல்லவம்மா, அவன் உன்னை பிடிச்சி தான் இந்த இடத்துக்கு ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். உனக்கு ஏதாவது ஒன்றுனா அவனால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல பார்த்தியா? நீங்கள் அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு ஒயன். அது எதனால் அவர் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு? ஏன் அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க? ஏன் எல்லாரையும் கொலை பண்ணுறாரு? என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் தானே, அதை எடுக்கிறது ரொம்ப பெரிய பாவம் தானே. ஏன் அவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாறினார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவங்க தான், நீ நினைக்கிற மாதிரி ஜின் ஒன்றும் பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கிற பையன் கிடையாதுமா, ரொம்ப நல்ல பையன். ஜின்னுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் விதி அவன்கிட்ட இருந்து அவங்க அம்மாவை பறிச்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஜின்னோட ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த எல்லா கதையுமே உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஜின்னோட அப்பா ஒரு ட்ரக் டீலர். அது தெரியாமலே ஜின்னோட அம்மா வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஜின்னும் பிறந்திருந்திருப்பார். ஆஃப்டர் ஒரு 15 இயர்ஸ் ஒரு நாள் ஜின்னோட அப்பா ஃபோனில் இந்த ட்ரக் டீலிங் பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது ஜின்னோட அம்மா காதில் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், லைக் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி ஜின்னோட அப்பா கிட்டே வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்க.
பட் ஜின்னோட அப்பா வந்துட்டு இது என்னோட உரிமை, அதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லி ஜின்னோட அம்மாவை அடக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. பட் அதை பிடிக்காத ஜின்னோட அம்மா மேலும் மேலும் ஆர்குமெண்ட்டை அதிகப்படுத்த கோவத்தில் ஜின்னோட அப்பா பக்கத்தில் இருந்த ஒரு பீங்கான் ஜக்கை எடுத்து அப்படியே ஜின் அம்மாவோட மண்டையிலே போட்டிருந்திருப்பாரு. ஸோ புல புலன்னு ரத்தம். ஜின்னோட கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா அங்கேயே இறந்து போயிருந்திருப்பாங்க. 15 வயசு பையனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அந்த பயத்தில் அவர் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிருந்திருப்பார். நடு ரோட்டில் நிர்கதியாக நின்றுட்டு இருந்திருப்பார். அப்போ இந்த மெய்டு அம்மா தான் வந்துட்டு ஜின்னுக்கு உதவி பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு சேரிட்டி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு உமன். ஸோ அவங்களோட அந்த அநாத ஆசிரமத்திலே வந்துட்டு ஜின்னையும் சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜின்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் ஜின்னை வளர்த்துருந்துருப்பாங்க, அவரை படிக்க வைக்கிறாங்க. இப்போ ஜின் வந்து ஒரு காலேஜ் செகண்ட் இயர் போல் படிச்சுட்டு இருந்திருப்பார். அப்போ ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான். அந்த ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு ஒரு மாஃபியா, அதாவது இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணுற மாஃபியா கிடையாது, ஒரு மாதிரி நல்ல விஷயங்களை லைக் சந்தனக்கட்டையை விற்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மாஃபியா. அவங்க கூட சேர்ந்து ஜின் வந்து அந்த மாஃபியா கலைகள் எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியாக அந்த மாஃபியாவோட தொழில் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஜின் இப்போ ஒரு பெரிய மனுஷனாக வளர்ந்து நிற்கிறாரு. இது எல்லாத்துக்குமே ஜின்னோட ஃப்ரெண்டும் அண்ட் அவனோட அப்பாவும் தான் காரணம். ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு குருவாக நினச்சிட்டு இருந்திருப்பார் ஜின். ஒன் டே எதிர்பாராத விதமாக அந்த மாஃபியாவோட எதிரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஜின்னோட ஃப்ரெண்டு, அவரோட அப்பா எல்லாரையுமே வந்து கொன்று இருந்திருப்பாங்க. ஜின்னுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாக போயிருந்திருக்கும். லைக் தன்னோட குருவாக நினச்சிட்டு இருந்த ஒருத்தரையே கொன்னுட்டாங்களே, தன்னோட உயிர் நண்பனே கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலெல்லாம் ஜின்னுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்திருந்திருக்கும். அப்போலேருந்து தான் ஜின் வந்து இந்த கொலை பண்ணுற வேலையே ஆரம்பிச்சிருந்திருப்பார். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக ஜின் அவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சி தனி ஆளாகவே அவங்க எல்லாரையுமே கொண்டு இருந்திருப்பார். அண்ட் தன்னோட கண்ணு முன்னாடியே ஈவு இறக்கம் இல்லாமல் உயிராக நினச்சிட்டு இருந்த தன்னோட அம்மாவையே கொன்ன சொந்த அப்பாவே ஜின் ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக அவரையுமே கொலை பண்ணி இருந்திருப்பார். அண்ட் அவர் பண்ணிகிட்டு இருந்த அந்த ட்ரக் டீலிங் பிஸ்னஸையுமே க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் ஜின் அந்த சந்தனக்கட்டை விற்று கொடுக்குற பிஸ்னஸ்க்கே ஒரு ஹெட்டாக மாறி இருந்திருப்பார். அதை அவரே டேக் ஓவர் பண்ணி இருந்திருப்பார். அப்படியே படிப்படியாக முன்னேறி ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியாவாகவே ஆகியிருந்திருப்பார். அவரை பார்த்தாலே எல்லோரும் அஞ்சு நடுங்குவாங்க. ஏன்னா அவர் வழியில் வர யாரையுமே ஜின் உயிரோடவே விடமாட்டார். லைக் இந்த ட்ரக் டீலிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாரையுமே ஜின் கண்டாலே கொன்றுவார். அதுக்கப்புறம் ஜின் யாரையுமே நம்பி இருந்திருக்க மாட்டார். அவருக்கு எமோஷன்ஸ் கிடையாது, ஃபீலிங்ஸ் இருந்திருக்காது. இதே மாதிரி தான் அவரோட லைஃப் ஃபுல்லாகவே போயிருந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த மெய்டு உங்ககிட்ட கதையாக சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி வந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன துரும்பு பட்டாலே அலற அவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணு. உங்களுக்கும் வந்து அம்மா கிடையாது. அந்த அம்மாவோட பாசம் எவ்வளோ புனிதமானதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ ஜின்னோட வலியை வந்து உணர்ந்து உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. தன்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பான தொழில் செஞ்சிட்டு இருந்ததுனால தானே தன்னோட அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போய் அவங்க சாவுக்கே இது காரணம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அதுக்கப்புறத்துலேருந்து இதே மாதிரி தப்பான தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க யாரையுமே ஜின் உயிரோடவே விடலாமா. அவன் கொலை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த தப்பு செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. தப்பான தொழில் பண்ணுறவங்கள மட்டும்தாம்மா ஜின்னு கொலை பண்ணுவான். அவனை பார்த்தாலே எல்லாரும் அஞ்சு நடுங்கிறதுக்கு காரணமே அவனோட இந்த நேர்மை தாம்மா. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மனசளவில் ரொம்ப நல்ல புள்ள. இன்னொரு விஷயம் தெரியுமா ஒயன், ஜின்னுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்குன்றதுக்காகவே அவங்க அம்மாவோட பேரில் ஒரு அனாத ஆசிரமத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காம்மா அவன். அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரகசியமாகவே வச்சிட்ருக்காம்மா அவன். ஏன்னு தெரியுமா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா அதுவே அவனோட பலவீனமாக ஆயிடுமேன்னு சொல்லி தான் பண்ணுற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே வச்சிட்ருக்கிறவம்மா அவன். பொண்ணுங்க எல்லாரையுமே தெய்வமாக பார்க்குறவன். பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆபத்துனா அவனால் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதுமா. அவன் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி தான் அவன் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குமா. அது என்னன்றத நீ தான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு உள்ளே போயிருந்திருப்பாங்க. அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. லைக் அவர் இவ்வளோ நல்லவரா, தான் பண்ணுற நல்ல விஷயத்த வெளியில் தெரிஞ்சுக்காமல் பார்த்துக்கிற மனுஷனை நான் இப்போ தான் பார்க்குறேன்.
அவர் லைஃப்பில் அவர் இவ்வளோ கஷ்டங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரா? அவருக்கு அன்பு காட்டுறதுக்கு இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்களா? அவரோட இந்த இறுக்கமான மனசுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு அவர் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் டோட்டலாக அவருக்கு ஃபாலோ ஆகிட்டீங்க. இப்படி தான் டேஸ் போயிட்டு இருந்திருக்கும். ஒன் டே வந்து ஜின் குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கபோர்ட் கிட்டே வந்துட்டு இருந்திருப்பாரு. பார்த்தா அங்கே நீங்கள் ஜின்னோட துணி எல்லாத்தையுமே மடித்து உள்ளே அடுக்கி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படி உங்கள் பேக் சைடில் வந்து உங்கள் நெக்கில் அவரோட ஃபேஸை வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி, சாமி குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்க என்னோடய ரூமில்? அது உங்கள் துவைச்ச துணியெலாம் கடந்ததா, அதான் மடித்து அடுக்கி வச்சிட்ருந்தேன். எல்லாமே அப்படியே கலைஞ்சு கிடந்தது, அதனால தான். நான் எப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் மடிக்கவே மாட்டேன். அப்படியே போடுவேன், அப்படியே எடுத்துப்பேன், அவ்வளோதான். அப்படி பண்ணக்கூடாது. நம்மளோட அறையை நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை ஃப்ரெண்டில் டர்ன் பண்ணிவிட்டு, அதான் நீ வந்துட்டல, இனிமேல் என்னோடய எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட அப்படியே செட்யூசிங்காக வந்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அவர் உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படியே வந்திருப்பார் கிஸ் பண்ணலான்னு. நீங்கள் டக்குன்னு, சாமி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குனிஞ்சு அப்படியே ஓடிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பார். இதே மாதிரி தான் அடிக்கடி வந்துட்டு உங்களுக்குள்ளே இந்த மாதிரி மைல்டான ரொமான்ஸ் வர மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு கிட்டே வந்திருப்பார். டக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி இருந்திருப்பீங்க. ஒன் டே ஜின் வந்து அவரோட பாத்ரூமில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ உள்ளே போய் பார்த்தா நீங்கள் வந்து பாத்ரூம் ஃபுல்லாக நின்று க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அது அவர் தெரியாமல் உள்ளே வந்திருப்பார். நீங்கள் பாட்டுக்கு நல்லா சாரியெல்லாம் எடுத்து இடுப்பில் சொருகிட்டு அந்த ஹிப்பை ரிவீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே டைல்ஸ்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்த்துருப்பாரு. உங்கள் ஹிப்பு அழகாக தெரிஞ்சிட்ருக்கு. பார்த்ததுக்கு உங்களுக்கு செம்மையாக வேர்த்து இருந்திருக்கும். அதோடு உங்களை பார்க்குறதுக்கு அந்த மனுஷனால் சுத்தமாக கட்டுப்படுத்தவே முடியல அவரோட ஹார்மோன்ஸை. ஸோ நீங்கள் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் மலை மாதிரி வந்து நின்றுட்டுருக்காரு. பார்த்ததுக்கு வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்காரு. அவரோட அந்த அப்பர் பாடியை நீங்கள் டக்குன்னு பார்த்ததும் பயந்துட்டீங்க. ஸோ அந்த பயத்தில் நீங்கள் அப்படியே நழுவி கீழே விழ போயிருந்துருப்பீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை இடுப்போடு பிடிச்சி அப்படியே க்ளோஸெல்லாம் இழுத்துருப்பார். நீங்கள் அப்படியே அவரோட கண்ணையே உத்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் டக்குன்னு உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணியிருந்திருப்பார். அந்த ஃபோர்ஸில் அப்படியே ஷவர் ஆன் ஆகி இருந்திருக்கும். ஸோ உங்கள் 2 பேரோட உடம்பும் நினைது. ஏற்கனவே உங்களோட இடுப்பை பார்த்து சொக்கி போன அவருக்கு இப்போது உங்களோட இடுப்பை வேற தொட்டுட்டார் மனுஷன். அந்த மனுஷனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேலே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து செம்ம டீப்பாக லிப் லாக் பண்ணியிருந்திருப்பார். அப்படின்ற மாதிரி செம்ம டீப்பாக லிப் கிஸ் பண்ணியிருந்திருப்பார். உங்களுக்கு இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ், அதுவும் இவ்வளோ சிவியராக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதாலேயோ என்னவோ அவர் கிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். அப்படியே உடம்பெல்லாம் நடுக்குது. பட் அவரை தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு வந்து மனசு வரல. ஸோ தட் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுறீங்க. பட் உங்களால் ரிட்டன் பேக் கிஸ் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு கிஸ் பண்ண தெரியல. ஸோ தட் அந்த மனுஷன் கிஸ் பண்ண அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒபே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜின்னுக்கா ரொம்ப போதை ஏறி இருந்திருக்கும். அவர் நல்லா இழுத்து வச்சு செம்மையாக கிஸ் அடிச்சிட்ருக்காரு. அப்படியே உங்களை அவரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக தூக்கிட்டு இன்னும் நல்லா கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து பேலன்ஸுக்கு அவரோட கழுத்தை சுற்றி அப்படியே கையை வச்சுருந்துருப்பீங்க. ஸோ கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வலிச்சு இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நினைய உங்களுக்கு ரொம்ப பயமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு அவரோட ஷோல்டரை பிடிச்சி இப்படி டேப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் நோ யூஸ். அந்த மனுஷன்தான் போதை ஆகிட்டாரே. ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிட்டு தான் விடணுன்ற முடிவில் இருக்கார் போல். நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஒரு வேளையாக அவர் சாட்டிஸ்ஃபை ஆனதும் உங்களை அப்படியே மெதுவாக கீழே இறக்கி விட்டுட்டு அந்த லிப்ஸை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஒரு வேளையாக லிப்ஸ் 2 பிரியுது. அப்படியே உங்கள் ஐஸையே டீப்பாக பார்த்துட்டு இருந்திருப்பார்.
உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்கியிருந்திருக்கும். அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப வெக்கம் வந்திருக்கும். நீங்கள் டக்குன்னு தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. இப்போ ஜென் தான் லைட்டாக ஸ்மர்க் பண்ணிவிட்டு, எதுக்குடி என்னை தள்ளி விடலை? நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. சொல்லு, எதுக்கு என்ன தள்ளி விடல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கத்தி கேட்குறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு பயந்துருப்பீங்க. அது பயமாக இருந்துச்சுங்க. அவருக்கு அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே மறுபடியும் உங்களோட ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து உங்களோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக குனிஞ்சு உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு, இந்த அழகான பயம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஆயுசு முழுக்க இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கொடுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகி இருந்திருக்கும். அந்த மனுஷன் நீங்கள் ப்ளஷ் ஆகிறத நல்லாவே நோட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ டக்குன்னு அவர் உங்கள் காது கிட்ட போயிட்டு அப்படியே கடிக்கிறாரு காதை. நீங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆகியிருந்திருக்கும். இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அடுத்து நடக்க போகிற அசம்பாவிதத்துக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பயமாக இருந்திருக்கும். குடுக்குன்னு அந்த இடத்த விட்டு நீங்கள் ஓடி இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிகிட்டே குளிக்கிறத கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் உங்கள் கூட இப்படிலாம் இருந்ததாலேயும் என்னவோ அந்த மனுஷனால் உங்களை விட்டுட்டு இதுக்கப்புறம் இருக்கவே முடியல. ஸோ தட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு உங்கள் ரூமுக்கு வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவரோட ரூமில் போய் அடுக்கி வச்சிட்ருக்காரு. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. சாமி, என்ன பண்ணுறீங்க? என்னோடய பொருட்களை எல்லாம் எதுக்கு நீங்கள் உங்கள் அறையில் வச்சிட்ருக்கீங்க? உங்கள் அறை எங்கள் அறையெல்லாம் கிடையாது, இனிமேல் அது நம்ம அரடி பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்கள் அப்படி அடி ஆத்தி, பொண்டாட்டியா? தப்பு தப்பு தப்பு, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே என்ன பொண்டாட்டினா சொல்கிறீங்க? ஏய், கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் இனிமேல் நீ பொண்டாட்டி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரே கையில் அவரோட ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் ஜின்னு பாட்டுக்கு ஹாயாக அவரோட பெட்டில் அப்படியே படுத்திருந்திருப்பார். மேலே ஒரு ஸ்லீவ்லெஸ், கீழே ஒரு ட்ராக் பேண்ட் போட்டுட்டு அவரோட அந்த அப்பர் பாடியை பார்க்க உங்களுக்கு அப்படியே பயமாகி இருந்திருக்கும். உங்களையும் பெட்லேயே படுக்க சொல்கிறாரு. பட் நீங்கள் வந்துட்டு, சாமி நீங்கள் மெத்தையில் படுத்துக்கங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டை எடுத்து நீங்கள் அங்கே போயிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே ஒரே ரொட்டேட்டில் உங்கள் சைடு வந்துட்டு அப்படியே உங்கள் 2 தொடையிலையுமே கையை வச்சுருப்பார். இங்கேருந்து நகர்ந்து கீழே படுத்த கொன்று போட்டுருவேன் உன்னை, ஒழுங்கா இங்கே படு. ஆனால் சாமி, அது தப்புங்க. என்ன தப்பு? கல்யாணம் ஆகாமல் இப்படி படுத்துக்கிறது தப்பு. அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சி, இங்கே பாரு, என்ன உனக்கு பிடிக்கும் தானே? நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. என் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன பிடிக்கும் தானே? அப்போது நீங்கள் எதுவும் பேசலை, அமைதியாக அவர் கண்ணே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அவரோட 2 கையால் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் உனக்கும் என்ன பிடிக்கும்னு, ஆனால் அது வெளிப்படையாக சொல்கிறதுக்கு உனக்கு தயக்கமாக இருக்குது, சரியா? நீங்கள் அப்படியே அங்கேயும் இங்கேயும் உங்கள் கண்ணை சொல்லட்டே இருந்திருப்பீங்க. இங்கே பாரு வயன், உன் மேலே ஆசைப்பட்டு உன்னை பிடிச்சி தான் இந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தப்போ நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? உன்னோட அனுமதி இல்லாமல் உன்னை தொட மாட்டேன்னு சொன்னேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே அவரோட கண்ணை பார்த்து ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே 2 பேருமே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. அவர் சொன்ன மாதிரி உங்களை எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகியிருந்திருக்கும். ஜின் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திரிச்சு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார் போல். ஸோ அவர் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக போயிருப்பார். நீங்கள் வந்து ஒரு 6 மணி போலலாம் எழுந்திரிச்சிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பாத்ரூம்க்கே போயிட்டு குளிச்சுட்டு வெளில வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்து கீழே ஸ்கர்ட்டு, மேலே ப்ளவுஸு எல்லாம் போட்டுட்டு அந்த ப்ளவுஸோட நாட்டை வந்துட்டு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, அந்த கையை வச்சு எக்கி எக்கி. மனுஷன் கரெக்டாக அந்த டைம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பார். அப்படியே அந்த ஸ்வெட் பாடியோட, அப்பர் பாடியில் ஒன்றுமே இல்லை, கீழே வெறும் பேண்ட்டு மட்டும்தான் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் தலையெல்லாம் குளிச்சுட்டு உங்கள் தலையெல்லாம் ஈரமாக இருக்குது, வெறும் ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்டோட அந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் நாட்டை போட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க.
அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத ஆசை வந்திருந்திருக்கும் உங்கள் மேலே. நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. அப்போது ஒரு சில்லுன்னு ஒரு கை வந்துட்டு உங்கள் முதுகில் படுது. ஜின் தான் உங்களுக்கு அப்படியே அந்த நாட்டை போட்டு விட்டுட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசி இருந்திருக்கும். அப்படியே ஷிவர் ஆகுது, நர்வஸ் ஆகுது, என்னென்னமோ பண்ணுது உங்களுக்கு. ஜின் அப்படியே டக்குன்னு உங்களோட இடுப்பில் வந்துட்டு அவரோட ஒரு கையை வச்சு அதை அப்படியே ரப் பண்ணிட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து அந்த மனுஷன் அப்படியே வருடிக்கிட்டு இருக்காரு அவரோட ஃபேஸை வச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகி இருந்திருக்கும். இங்கே ஜின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கண்ட்ரோல் அவர் இழந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே உங்களை ஃப்ரண்ட்டில் திருப்பி உங்கள் கழுத்தில் அவரோட ஃபேஸை வச்சு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப ஒரு மாதிரி ஆகி இருந்திருக்கும். கண்ணை மூடி நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் விடுற மாதிரி இல்லை, இன்றைக்கி முழுசாக உங்களை எடுத்துக்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார் போல இருக்கு. ஸோ அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களோட கழுத்தில் வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அப்படியே டக்குன்னு உங்களோட நெக்கை அப்படியே அவர் பைட் பண்ணியிருந்திருப்பார். உங்களுக்கு அப்படியே வலிச்சு இருந்திருக்கும். ஸோ அந்த வலியில் வந்துட்டு நீங்கள் டக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டு இப்படி எட்ட நகர்ந்து போயிருந்திருப்பீங்க. ஜின் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இப்படி இழுத்துருந்துருப்பார். அவருக்கு பின்னாடி தான் வந்துட்டு பெட் இருந்திருக்கும். ஸோ இழுத்த ஃபோர்ஸில் 2 பேருமே போய் அந்த பெட்டில் வந்துட்டு விழுந்திருந்திருப்பீங்க. உங்களோட பாடி அப்படியே பார்க்குறாரு. வெறும் ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட். உங்களோட செஸ்ட்டை வந்து நீங்கள் அழகாக 2 கையை வச்சு அப்படியே மறைச்சிக்கிட்டீங்க. ஜின் அப்படியே லைட்டாக ஸ்மர்க் பண்ணிகிட்டே உங்கள் கையை அப்படியே விலக்கி விடுறாரு. விலக்கி அந்த பெட்டில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஏர்ஸ் கிட்ட வந்து, எந்த நம்பிக்கையில் என் கூட இருக்கிறேன்னு நீ ஒத்துக்கிட்டியோ அதே நம்பிக்கையோடவே இனி வாழ்க்கை பூரா உன்னை பார்த்துப்பேண்டி. இனி நீ தான் என்னோட பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஜின்னோட மொத்த உலகமுமே இனி நீ மட்டும்தான் ஒயன். எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ தான். 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய சொந்தங்களை உருவாக்கலாம். என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷை ஆகி இருந்திருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்குமே அவரை பிடிக்கும் இல்லையா? ஸோ அவர் கேட்குறதுக்கு உங்களால் நோ சொல்ல முடியல. உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒரு பையன் உங்ககிட்ட பண்ணுறதுன்றது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த பயம், நடுக்கம் எல்லாத்தோட நீங்கள் அப்படி ஓகே அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறீங்க. அவ்வளோதான், க்ரீன் சிக்னல் வந்துருச்சு. உங்கள் மேலே இருக்கிற மொத்த ஆசையுமே அவர் அப்படியே காட்டி இருந்திருப்பார். மனுஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், டெய்லி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாரு. ஸோ தட் அவரோட ஃபுல் ஃபோர்ஸையுமே உங்ககிட்ட அப்படியே காட்டி இருந்திருப்பார். உங்களுக்கு அப்படி அதை பேர் பண்ணிக்க முடியல, கொஞ்சம் வலிக்குது தான். இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு நிறையவே ப்ரெஷர் கொடுத்துருந்துருப்பார். ஸோ தட் உங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அதோடவே நீங்கள் அவருக்கு கோஆப்ரேட்டும் பண்ணுறீங்க. ஜின் நல்லா உங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஸ்வீட்டாக ரொமான்டிக்காக உங்களோட லைஃப் வந்து பிகின் ஆகி இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் இந்த மேக் அவுட்லாம் முடிச்சுட்டு ஜின்னோட ஷோல்டரில் தான் நீங்கள் படுத்துருக்கீங்க. 2 பேரோட உடம்புலையுமே அவ்வளோ ஸ்வெட் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்த்துட்டு, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? நான் தான் சொன்னேன்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் இப்படி படுத்துக்க கூடாது, பாருங்க என்ன ஆகிடுச்சுன்னு. நான் சொன்ன மாதிரி ராத்திரி நான் உன்னை எதுவுமே பண்ணலையேடி. நீ பாட்டுக்கு அமைதியாக தூங்கிட்டு இருந்த, நான் பாட்டுக்கு அமைதியாக தூங்கிட்டு இருந்தேன். சொல்லுவீங்க ராத்திரி எதுவும் பண்ணல, ஆனால் இப்போ பண்ணிட்டீங்கல்ல. என்னடி பண்ணுறது பொண்டாட்டி? நான் உன்னை ஆசைப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்டி. நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஒயன். உன்னை கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோலத்தில் பார்த்துட்டு என்னால் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சொல்லு. அவர் ஆக்சுவலாக பேசுகிறது உங்களுக்கு புரியல. லவ்ன்றாரு, கண்ட்ரோலுன்றாரு. உங்களுக்கு அப்படியே திரு முழிக்கிறீங்க. இரு, உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன்டி பொண்டாட்டி. உன்னை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் என்னோட இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பார்க்கும்போது என்னோடய உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்திக்கவே முடியலடி. அதனால தான் உன்னை மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மூக்கு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. விடுங்க, நான் திரும்பவும் குளிக்கணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏந்திரிக்கிறீங்க. சரி வா,
நானும் குளிக்கணும், 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவர் பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் இருந்திருப்பார். அப்புறம் என்ன, அங்கேயும் வச்சு நல்லா ரொமான்ஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ இப்படியே நீங்கள் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு புடவையெல்லாம் எடுத்து கட்டிட்டு கிச்சனில் நின்றுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஷை ஆகிட்டே நீங்கள் வந்து சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த மெய்டு ஆண்டி வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து பார்த்துருந்துருப்பாங்க. லைக் உங்களோட கழுத்துக்கிட்ட ஒரு பைட் மார்க் இருக்குது, உங்களோட கையில் ஒரு பைட் மார்க் இருக்குது, பார்த்ததுக்கு வெக்கப்படுறீங்க, க்ளோயிங்காக இருக்கீங்க. இதெல்லாம் வச்சே நம்ம பையன் ஏதாவது வேலை காட்டிட்டானோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ டக்குன்னு அவங்க ஜின் கிட்டே போயிருந்திருப்பாங்க. ஜின் ஆக்சுவலாக அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு ஏதோ வந்துட்டு லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, டே ஜின்னு, ஏதாவது பண்ணியா அவளை? என்ன பண்ணாத்த? நான் எதுவும் பண்ணலையே அவளை. டே பொய் சொல்லாதடா, அவள் கழுத்தை பார்த்தேன், பத்ததுக்கு வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வெக்கப்படுறா. ஏதாவது பண்ணியா? உண்மையை சொல்லு. அது அத்தை அப்படின்றாரு. அட பாவி, இந்த பூனை கூட பால் குடிக்குமா? நான் என்ன பண்ணுறது அத்தை? உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாது. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அத்தை. அவளை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னால் சுத்தமாக என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அத்தை. நானும் ஆம்பளை தானே, என்ன பண்ணுவேன் நானும் அப்படின்றாரு. அவள் கிராமத்து பொண்ணுடா, கல்யாணம் ஆகாமல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாளே. எப்படி ஒத்துக்கிட்டா? அவள் எங்கே ஒத்துக்கிட்டா? அட பாவி. டே இங்கே பாரு, ஒழுங்கா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டேன். அத்தை என்ன நீங்களுமா? அவளும் அதே தான் சொன்னான். டே யாராக இருந்தாலும் அதான்டா சொல்லுவாங்க. உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல, அவளை பொண்டாட்டியாக ஆக்கிக்கணும்னு தானே ஆசைப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்த. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கோ. அத்தை எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் நம்பிக்கையே இல்லை அத்தை. கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி அவள் எனக்கு பொண்டாட்டி தான். டே இங்கே பாருடா, கல்யாணன்றது ஒரு விதமான எமோஷன்ஸ்டா. உனக்கு ஒரு சொந்தம் கிடைச்ச மாதிரி உன்னோட மனைவி, அவளும் அதை தான் ஆசைப்படுறேன்னு சொல்கிறா. அப்புறம் ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? ஜின் அப்படியே கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்கள பார்த்துருந்துருப்பாரு. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெக்கப்பட்டுட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே மனசுக்குள்ளே, கல்யாணம் ஆகாமல் இப்படி பண்ணதுக்கே இவ்வளோ வெக்கப்படுறா, அப்போ கல்யாணம் ஆகிட்டு பண்ணால் எவ்வளோ வெக்கப்படுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வந்து அவங்க அத்தைக்கிட்ட, சரி அத்தை நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுருப்பாரு. சரிடா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் டேவே உங்களை அப்படியே சிம்பிளாக வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. லைக் வந்துட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ தட் நீங்களும் அவரும் இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிட்டீங்க. அப்புறம் என்ன, அன்னைக்கு நைட்டு ஃபஸ்ட் நைட்டுன்ற பேரில் அன்றைக்கும் வந்துட்டு கஜா முஜா தான் பண்ணியிருந்திருப்பாரு. அன்றைக்கி நைட்டு அந்த மேக் அவுட் செஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜின்னோட நெஞ்சு மேலே சாஞ்சு படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது அவரோட கையை எடுத்து நீங்கள் அப்படியே உங்கள் நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு அவரோட விரலை அப்படியே பிடிச்சிக்கிட்டே, சாமி நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருப்பீங்க தானே அப்படின்ற மாதிரி அழுவுறீங்க. ஜின் அப்படியே அவரோட கையை உங்களோட சீக்ஸில் வச்சுட்டு, ஏய் செல்லக்குட்டி ஏண்டி என்ன ஆச்சுடி இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுருந்துருப்பாரு. ஏண்டி அழுவுற? இன்றைக்கி நம்ம 2 பேருக்குமே கல்யாண நாள், முதலிரவை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் போய் எதுக்கு அழுதுட்ருக்க நீ? இல்லை, சின்ன வயசுலேருந்து எனக்கு யாருமே இந்த மாதிரி ஒரு பாசத்தை காட்டினது கிடையாது. நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்க மாட்டேன், அவ்வளோ நிறமாகவும் இருக்க மாட்டேன், கருப்பாக தான் இருப்பேன். அதனால என்னை நிறைய பேர் வெறுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட இருக்கிற அழகான விஷயங்களை மட்டுமே பார்த்து என்னை பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஏ பைத்தியக்காரி, இதில் என்னடி நன்றி சொல்கிறதுக்கு இருக்கு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது ஒயன். ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன் ஒயன், நான் உன்னை காதலிக்கிறேன். காதலில் ஏதடி கருப்பு சிவப்புலாம், நீ இங்கே இருக்கடி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே நெஞ்சில் சாட்சி வச்சுருப்பாரு. எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் எங்கள் அப்பா மட்டும்தான். ஆனால் இப்போது நீங்கள் இருக்கீங்க.
என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் சின்ன தூக்கி பார்க்க வச்சுட்டு, வேணாம் ஒயன், இனிமேல் உனக்கு அப்பா இல்லைன்னு நினச்சிக்கோ. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க? இல்லை ஒயன், தன்னோட உயிருக்காக பெத்த பொண்ணையே விட்டு கொடுத்த ஒரு அப்பாவை நீ அப்பான்னு சொல்கிறது நல்லா இல்லை ஒயன். வேண்டாம், அவர் உனக்கு வேண்டாம். உனக்கு தெரியாது ஒயன், உன்னோட அப்பா எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு. பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வித்துட்ருக்கிறவங்களுக்கு கீழே ஒரு அடியால் தான் உங்கள் அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பொம்பளை தான் நான் அன்றைக்கி கொலை பண்ணேன். அந்த பொம்பளை கிட்ட தான் உங்கள் அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் நான் பண்ண கொலையை பார்த்துட்டு என் மேலே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு. அதனால தான் அவர் மட்டும் எப்படி தப்பிச்சாருன்னு சொல்லி அன்றைக்கி அவரை கொல்லலான்னு வந்தேன். ஆனால் அங்கே வந்த இடத்துல இந்த தேவதையை பார்த்தேன். நான் என்னோடய வாழ்க்கையில் தப்பு செஞ்சவங்க யாரையுமே உயிரோட விட்டது கிடையாது. ஆனால் நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் அப்பாவுக்கு நான் உயிர் பிச்சை போட்டுட்டு வந்தேன் ஒயன். எனக்கு உன்னோட பொண்ணை கொடுன்னு கேட்டப்போ எந்த அப்பனாக இருந்தாலும் தன்னோட உயிரை கொடுத்தாவது தன்னோட பொண்ணை காப்பாற்றணுன்னு தான் நினைப்பான். ஆனால் உன்னோட அப்பன் பரவாயில்ல, எனக்கு என் உயிர் தான் முக்கியம், என் பொண்ணை வேணா கூட்டிகிட்டு போன்னு அசால்ட்டாக சொன்னான். அந்த நிமிஷமே அவனை சுட்டு கொல்லணும் போல் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஆனால் உன் மேலே இருந்த அந்த ஆசையில் அவனுக்கு உயிர் பிச்சை போடணுன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அவர் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே கண்ணை கலங்கி கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்கள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு, அழாத, இனிமேல் நான் தான் உனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டல, இனிமேல் நான் மட்டும்தான், புரிஞ்சுதா அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்படியே நாட்கள் போயிருந்திருக்கும். ஒரு வேளையாக நீங்கள் கன்சீவ் ஆகி இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த நாட்டு வைத்தியம்லாம் கொஞ்சம் பண்ணுற பொண்ணு. ஸோ தட் உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க உங்களோட அந்த நாடி துடிப்பை வச்சு. ஸோ தட் அதை கேட்டதுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அன்றைக்கி ஜின் காலையில் அவசர அவசரமாக எங்கேயோ கிளம்பிட்டு இருந்திருப்பார். அப்படியே நீங்கள் போய் அவர் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவர் அப்படி என்ன செல்லக்குட்டி, மாமாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலையா என்ன அப்படின்றாரு. இருக்க மாட்டேன், உங்களை விட்டு எப்போவுமே பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஃப்ரண்ட்டில் டேர்ன் பண்ணிவிட்டு, என்ன திடீர்னு இன்னைக்கு மாமா மேலே பாசம் பொங்குது அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படி அவரோட 2 கையையுமே எடுத்து உங்கள் ஹிப்பில் அப்படியே வைக்கிறீங்க. அவருடைய பார்க்குறாரு. என்னாச்சு ஒயன், நீ எப்பவும் இப்படி பண்ண மாட்டியே? ஆமாம், நான் எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ பண்ணுறேன்னா இந்த இடத்துல உங்களோட உயிர் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரியுது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, அப்படியே கண்ணு கலங்குது. என்ன சொல்கிற ஒயன், என்ன சொல்ல வர ஒயன்? ஆமாங்க, உங்களோட குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. நிஜமாவா? எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு வைத்தியம்லாம் தெரியும். என்னோட நாடி துடிப்பை நான் பார்த்தேன். அதில் 2 நாடி துடிப்பு இருந்துச்சு. அப்படி இருக்குன்னா நான் 2 உயிரை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீங்களும் வேணா தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவரோட கையை எடுத்து உங்கள் நாடி துடிப்பை பார்க்க வைக்கிறீங்க. எஸ், அதில் 2 நாடி துடிப்பு இருக்குது. அதை போததும் மனுஷனுக்கு அப்படியே பொல தண்ணி வந்திருக்கும். அப்படியே உங்களோட ஃப்ரண்ட்டில் நீல் டவுன் போட்டுட்டு உங்களோட ஹிப்பை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, வந்துட்டிங்களாம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேம்மா, ஐ லவ் யூ ஸோ மச்மா அப்படின்ற மாதிரி அவர் உங்களோட பெல்லியில் கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ அது கேட்டதுமே உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் அப்படியே உங்களோட பெல்லியோடு சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அப்படியே அவரை நிமித்தி நிற்க வைக்கிறீங்க. அழாதீங்க சாமி, இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், இப்போ நம்மளோட குழந்தையும் இருக்கா, அழாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிருந்திருக்கும். ஒரு வேளையாக உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருந்திருக்கும். ஆக்சுவலி ஜின் அவங்களோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பார்.
ஸோ தட் இப்போது நீங்கள் கன்சீவ் ஆகியிருக்கீங்கன்னொன்னே அது கண்டிப்பாக கேர்ள் பேபியாக தான் இருக்கும். எங்கள் அம்மா தான் திரும்ப பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஆசையாக வந்துட்டு உங்களை டேக் கேர் பண்ணியிருந்திருப்பார் அந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே. ஸோ இப்போ ஃபைனலி அந்த கேர்ள் பேபியும் பிறந்துருச்சு அப்படின்றதுக்காக அவங்களோட அம்மாவோட பேரே அந்த குழந்தைக்கு அவர் வச்சுருந்துருப்பார். ஸோ அவரோட அம்மாவோட பேர் வந்துட்டு கௌரி, கீதா என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஸோ அந்த குழந்த, நீங்கள், ஜின் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவு இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் நல்லா கொண்டு போய் ஒரு ஹாப்பி எண்டிங் தான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம சேனல் 1K ரீச் ஆக போகுது. ஆஃப்டர் 1K ரீச் ஆனதுக்கப்புறம் ஜேகேக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தேயோட மேரேஜ் எபிசோட்காக நிறைய பேர் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ நோ, கண்டிப்பாக வித்தின் திஸ் வீக் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் என்ன இன்ஸ்டாவில், டெலகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க சேனல் லிங்க் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் அதில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம அதில் ஜாலியாக பேசலாம். அண்ட் ரொம்ப நாளாக என்கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு சைக்கோ அப்சஷன் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, தயவு செஞ்சு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. ஆஃப்டர் 1K ரீச் ஆனதுக்கப்புறம் ஜேகேவோட ஸ்பெஷல் ஒன் ஷாட் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சைக்கோ அப்சஷன் தான் போடுவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.